ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மது டிப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் கோசிகே ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக இதில் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட். ஸோ அதான் நமக்கு பேர்லேயே இருக்குது கோஜிகேர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்புட்டின். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் பார்த்தீங்கன்னா கீ இன்க்ரீடியன்ட்டாக சொல்கிறாங்க. இதில் நமக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ பற்றி நமக்கு தெரியும். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். க்ளோயிங் ஸ்கின், அப்புறம் ஹெல்த்தி ஸ்கின்க்கு. அடுத்து கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் வந்து நீங்கள் நார்மலாகவே ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம், ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம், லைட்னிங் க்ரீம் இப்படிலாம் நீங்கள் தேடினாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட் அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க மெலனின் ப்ரொடக்ஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்மி பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அர்போட்டின். ஸோ இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட், குளுட்டத்தியான், ஸோ இதெல்லாம் கூட இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுற ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் தான். இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப எக்ஸஸ் ஆஃப் மெலனின் இருக்குது. நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மெலனின் கவுண்ட் நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டார்க் கலரில் இருப்போம். மெலனின் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாவே கலராக இருப்பாங்க. மீடியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியமான கலராக இருக்கும். ஸோ நம்ம மெலனின் ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் நம்ம ஸ்கின்னோட கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸசிவாக நமக்கு மெலனின் அதிகமாகிறத வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், டார்க்னஸ் இது எல்லாத்துலேருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாக் கலர் பேச்சஸ் மாதிரி இருக்கும் நம்ம கலர் இல்லாமல். ஸோ இதுக்கு ஏஜ் ஸ்பாட்ஸ் இருக்குது, விரிங்கிள்ஸ் மார்க் நமக்கு இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சன் ஸ்பாட்ஸ் நமக்கு இருக்குது, பர்த் மார்க்ஸ் இருக்கும், ஆக்னே, ஸ்கார், ஸோ இது எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டார்க்கான எல்போஸ் இருக்குது நமக்கு, அதே அண்டர் ஆர்ம்ஸ் இருக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன், பேச்சஸ், ஸோ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். கோசிகே ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 கிராம் ப்ராடக்ட் அண்ட் இது ரேட் பார்த்தீங்கன்னா 170. இது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நமக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் கம்மியாகவே கூட ஆஃபர்ஸில் கிடைக்குது. இந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்டோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே ஒரு டியூப் பேக்கிங் மாதிரி நமக்கு இருக்கும். இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயில்மெண்ட் மாதிரி நமக்கு இதோட பேக்கிங் வந்து இருக்கும். ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து பேக்கிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டாக கிளைம் பண்ணுறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோயிங் அண்ட் யூத்ஃபுல் ஸ்கினுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸராக நமக்கு வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பரான பிக்மெண்டேஷன் இருக்குது, எல்லா பிக்மெண்டேஷனுமே நமக்கு வந்து ஸ்கின்லேருந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு கிளைம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்கிங்கில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டைரக்ஷன் ஆஃப் யூசேஜ், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதுல பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுவோம் ஒரு க்ரீம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் நெக்கில் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இதுக்குள்ளே இருக்க க்ரீம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக ஒரு ஒயிட் கலர் க்ரீம் அப்படி தான் இருக்கும். நார்மலாக ஆயில்மெண்ட் எல்லாம் நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஸ்மெல் அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு மெடிசின் ஸ்மெல் தான் நமக்கு வந்து வரும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து சூட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக் அவுட்ஸ் வரும். காம்பினேஷன் ஸ்கின்னுக்குமே வந்து இது சூட் ஆகாது. ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது சூட் ஆகலாம். ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து சூட் ஆகும். இந்த ப்ராடக்ட்ல இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக கோஜிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் இது கிராம் நமக்கு பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.5 இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்கின்லயோ ஃபேஸ்லயோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நமக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து அவங்க வந்து நமக்கு வந்து என்ன கிராம்ல இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் இன்கேஸ் இது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த க்ரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து அன்லெஸ் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா கோஜிக் ஆசிட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற கவுண்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹார்ஷாக இருக்கும். அதே மாதிரி இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணாமே பார்த்தீங்கன்னா இது வந்து சர்டன் டேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாகவே இது ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின் நார்மலாக எல்லாருமே இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம்.
ஸோ ஓவராலாக இந்த கோசி கேர் க்ரீம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து கோசி கேர் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் மாதிரி கிடையாது, எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர் அன்லெஸ் ஒரு டெர்மாலஜிஸ்ட் நமக்கு வந்து டெர்மாலஜிஸ்டோ இல்லை ஸ்கின் டாக்டரோ நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் எதுக்கு சொல்கிறாங்களோ ஸோ அதுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுங்க. நார்மலாக ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.